கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த துதியின் சத்தம் ஆராதனை மூலமாக நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தரை ஆராதிப்பது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம். நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது அவர் நம் உள்ளத்தில் இறங்கி வருகிறார், நம்முடைய இல்லத்தில் இறங்கி வருகிறார். நம்முடைய பலவீனங்களில் அவர் நம்மை தொடுகிறார். அவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் ஆண்டுடைய சத்தம், அந்த ஆராதனையை கேட்டு மகிழுவார்கள். என்னோடு கூட இணைந்து நாம் பாடி ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாது, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாது என்கிற இந்த பாடலை பாடி ஆண்டருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி ஆராதிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு இணைந்து உள்ள திறந்து நீங்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். Thank you Lord. உயர்த்துகிற ஆண்டவரே, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா. அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, நேச தெய்வமே, ஏசையா என் ஏசையா, என் ஏசையா, என் ஏசையா. எளிமையானவன், சிறுமையானவன், தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதை. கைதட்டி பாடலாமா? உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா. கரங்களை தட்டி எங்க கூட இணைந்து மனுஷர் பார்க்கிற வண்ணமாக கர்த்தர் பார்ப்பதே இல்லை. பட்சபாதம் எதுவுமே அவரிடத்தில் இல்லை. யாரையுமே அற்பமாக ஒரு எண்ணாத தேவன் அவர். இந்த காலை வேளையில, இந்த ஆராதனை வேளையில மகிமை நம்ம மேல கடந்து வருவதாக. மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்லை. பட்சபாதம் எதுவுமே உம்மிடமில்லை. யாரையும் நீர் அற்பமாக பார்ப்பதே இல்லை.
புழுதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. புழுதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா. சொல்லுங்க, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா. ஏழைகளின் பலன் எல்லாம் அவர்தான், எளியவனுக்கு திடன் எல்லாம் அவர்தானா இருக்கிற தேவன். சிறுமைப்பட்டவனுக்கு நம்பிக்கையெல்லாம் அவர்தானே. திக்கற்ற பிள்ளையின் தகப்பனாக இருக்கிறாரே. ஆராதனை வேளையில எங்களோடு இணைந்து எந்த இடத்துல நீங்க ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர்களை தொடுகிறார், பலவீனங்களை மாற்றுகிறார். ஏழைகளின் பலனெல்லாம் நீதானையா, எளியவனுக்கு திடனெல்லாம் நீதானையா. ஏழைகளின் பலனெல்லாம் நீதானையா, எளியவனுக்கு திடனெல்லாம் நீதானையா. சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கையெல்லாம் நீதானையா. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே, உம்மை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் நீரே, உம்மை நம்புகிற யாவரையும் நீர் கைவிடவே மாட்டீர். ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே, தகப்பனை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. ஒரு தாயை போல தேற்றுகின்ற தெய்வம் நீரே, ஒரு தகப்பனை போல சுமக்கின்ற தெய்வம் நீரே. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா. சேர்ந்து கூட உயர்த்துங்க, உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா. அன்பு தெய்வமே, என் நேச தெய்வமே, அன்பு தெய்வமே, என் நேச தெய்வமே, ஏசையா என் நேசையா. ஏசையா என் நேசையா. எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நாவரண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே, என்னை கண்டீரை. சொல்லுங்க எல்லாரும், தீர்த்தீரே. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. உம்மை பாடாமல் என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா. நல்ல கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா ஆண்டவரை உள்ளம் திறந்து பாடுங்க. மனுஷர் பார்க்கிற வேண்டாமா, கர்த்தர் பார்ப்பதே இல்லை. பட்சபாதம் எதுவுமே அவனிடத்துல இல்லை.
மனுஷன் பார்க்கிற மாதிரி, மனுஷன் ஒதுக்குற மாதிரி ஒரு நாள் உங்களை ஒதுக்காத தேவன் உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எந்த மனுஷன் முன்னாடி எல்லாம் நீங்க விழுந்து போயிருக்கிறீங்களோ அந்த நபர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த ஊர்ல, இந்த கிராமத்துல வாலிபனே, உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் இந்த மாலை வேளை தருவாராக. கர்த்தர் நல்லவர். மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் நீர் பார்ப்பதே இல்ல, பட்சபாதம் எதுவுமே உம்மிடமில்ல. யாரையும் நீர் அற்பமாக பார்ப்பதே இல்ல. புழுதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. புழுதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா. ஒவ்வொரு நாளும் கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதே. ஒவ்வொரு நாளும் உம்மை பாடாம இருக்க முடியாதையா, உம்மை துதிக்காம என்னால் இருக்க முடியாதையா. சிறுமையானவன் சிறுமையானவன் எளிமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. சொல்லுங்க, என்னை கண்டீரே, என்னை அப்பா தீரே. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே, என்னை அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. ஹல்லேலூயா. நம்ம மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் கர்த்தர் பார்ப்பதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஹல்லேலூயா அற்புதமான அந்த ஆராதனை வேலைக்குள்ள கடந்து வந்திருக்கிற உங்களை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உங்களுடைய தாகத்தை பார்க்கிறார் அற்பமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்கானா அன்னாளை அற்பமாக நினைத்தாள். ஹல்லேலூயா. தாவீதினுடைய மனைவி தாவீதை அற்பமாக எண்ணினாள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதை கோலியாத் அற்பமாக எண்ணினாள். ஆனால் தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே இல்லையே. ஹல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கையை உயர்த்தி இந்த ஆராதனை வேளையில் ஹல்லேலூயா உங்களை அற்பமாக பார்க்காத ஒரு தேவன். கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? எளிமையானவன் சிறுமையானவன், எளிமையானவன் சிறுமையானவன் தண்ணீரை தேடி தாகத்தாலே நான் வறண்டு போனேனே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. என்னை கண்டீரே, என் தாகம் தீர்த்தீரே. அற்பமாக எண்ணாமல் ஆதரித்தீரே. குடும்பங்களுக்கு முன்னாடி, உங்க சகோதரர்களுக்கு முன்னாடி
உங்கள் ஆஃபீஸில், உங்களுடைய பக்கத்து வீட்டில், உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் அற்பமாய் பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறான்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷர் பார்க்கிற வண்ணமாய் நீ பார்ப்பதே இல்லை, பட்சபாதம் எதுவுமே உம்மிடமில்லை. சொல்லுங்க, யாரையும் நீ அற்பமாக பார்ப்பதே இல்லை. புழுதியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே, பலவீனன் என்று பாராமல் அணைத்து கொண்டீரே. உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையா. ஆராதிக்கலாமா? உம் அன்பிற்கு ஈடு இணை இல்லையப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவேதான் இல்லையப்பா. உம்மை பாடாம என்னால் இருக்க முடியாதையா. கைகளை உயர்த்தி இந்த ஆராதனை வேலையில உங்களை பாடாம இருக்க முடியாத ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு பலனை தருவீராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 29 அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பா. இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பலன் இழந்து போய் நிற்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சம்பாதிக்க பலன் இல்லாமல் நிற்கிறீங்களா? போராட்டத்தில் நான் போராடுவதற்கு பலன் இல்லை என்று நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் அந்த ஆராதனை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40 அதிகாரம் 29 31 வரையிலான வசனங்கள், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படை அடையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேலே ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் வைப்பாராக. ஒரு புதிய கழுகுக்கு ஒத்த பலனை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. பலன் இல்லாது நிற்கிறீங்களா? அல்லேலூயா. குடும்பத்தில் பலன் இல்லாமல் நிற்கிறீங்களா? உங்கள் வருமானத்தில் பலன் இல்லாமல் நிற்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை தொடங்கி இந்த காரியம் வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் நடக்கலேன்னு சொல்லி நீங்கள் பலன் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கலாம், சில நீங்கள் இடறி போயிருக்கலாம். ஆனாலும் மறுபடியுமாய் கர்த்தர் உங்களை எடுப்பித்து கட்டுவாராக. உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை வர பண்ணுவாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கில 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயில திறந்து கர்த்தர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். ஹல்லேலூயா. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் ஆண்டவர் பலன் தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் கூட சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை தாங்கிடுமே. எத்தனை பேர் பலவீனமா படுக்கையிலையோ, சரீரத்தில் பலன் இல்லாம வியாதியோடு, சுகவீனத்தோடு, கஷ்டத்தோடு, நெருக்கத்தோடு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், போராட்டங்கள் நிறைந்ததோடு எனக்கு யார் பலன் தருவ முடியும்? கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை என்கிற பலன் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது.
சுகம் என்கிற பலன் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. அற்புதம் என்கிற பலன் உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தியும் கூட இணைந்து பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நிரப்பிடுமே. இன்னும் சத்தமா பலன் தாருமே, பலன் தாருமே. ஷலபக்கரதி அந்தரா பலத்தா என்னை நிரப்பிடுமே. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யோ. எலியாவை போல், எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யோ. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. எனக்கு வாழ ஒரு பலன் தாங்க ஆண்டவரே, எனக்கு சுகம் என்கிற பலத்தை தாரும் ஆவியானவரே. நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நடத்த எனக்கு பலத்தை தருவீராக, என் குடும்பத்தை நடத்த எனக்கு பலத்தை தருவீராக. பலன் தாருமே, பலன் தாருமே. புதிய பலன் வரட்டும் ஆண்டவரே. ஓரிபாலா சந்தரகதலமா, உங்க பலத்தினால் எங்களுடைய ஜனங்களை நிரப்பு ஆவியானவரே. தீடுமே போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. நீங்க சேர்ந்து சொல்லுங்க. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. பலன் தாருமே, சபலபரகதியனமா, பலன் தாருமே. ரிபல சகதியனரே பலத்தா எங்க ஜனங்களை நடத்தாவியானவரே. ஒரு ஆவியானவரே பலன் தாருமே, பலன் தாருமே. உன் கிரியைகளை அறிந்திருக்கிற உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே
இதோ உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொன்ன ஆண்டவர். என் மகளே, என் ஜனமே, என் விசுவாச தேவ பிள்ளைகளே, எங்க நீங்கள் பலன் இல்லாமல் நிற்கிறீங்களோ, எங்க நீங்கள் சோர்ந்து போய் நிற்கிறீங்களோ, எங்க நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்களோ, அந்த இடத்திலே கர்த்தர் உன் தலையை உயர்த்தும்படியான பலத்தை தருகிறார். ஆவியானவரே, எங்களை நடத்துகிறவரே, இது சத்தமாய் சொல்லுவோம். பலந்தாருமே, பலந்தாருமே, glory to God. பலந்தாருமே. நாங்கள் நிற்க பலன் இல்லை. ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் நிற்க பலன் இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே, நாங்கள் நிற்க பலன் இல்லை. பலந்தாருமே. எங்களை துரத்துகிறவர்களுக்கு முன்பதாக, எங்களை ஆண்டவர் கீழே தள்ளுகிறவர்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு புதிய பலத்தை இந்த மாலை வேளையில் எங்களுக்கு தருவீராக. ஆவியானவரே, என்னை நடத்திடுமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மாலை வேளையில ஆண்டவர் ஒரு புது பலனை கத்த தருகிறா, ஒரு புதிய பலனை ஆண்டவர் தருகிறா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலனை கத்த தந்து கொண்டிருக்கிறா. மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாருமே. சொல்லுங்க. மனிதர்களின் நிந்தனையா, நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாருமே. கை அசைத்து சொல்லுங்க. இந்த மாலை வேளையில பலன் தாருமே, பலன் தாருமே. நடத்துங்க, நிரப்புங்க ஆவியானவரே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நமக்கு பல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே. எரேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். பலன் தாங்கப்பா, பலன் தாருமே. பலன் தாருமே. இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நடத்திடுமே. ஓ, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. கைகளை உயர்த்தி கையை பிடிச்சுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறாங்களோ, ஆண்டவர் யாரெல்லாம் நொந்து போய் நிற்கிறார்களோ, எங்க ஜனங்களை தேற்றுங்க ஆண்டவரே. எங்க மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க மக்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க மனுஷ பார்க்கிற விண்ணமாக நீ பார்ப்பதில்லாத ஒரு தேவன் அல்லவா?
ஒரு பலன் வரட்டும் ஆண்டவரே, ஒரு பலன் வரட்டும் ஆண்டவரே. போராட்டங்கள் சூழ்ந்து நிற்கிறவர்களுக்கு ஒரு பலன் வரட்டும் ஆண்டவரே. மனம் உடைந்து போய் நிற்கிறவர்களுக்கு ஒரு பலன் வரட்டும். உடைய புதிய கிருபை, ஒரு புதிய பிரசன்னம் எங்கள் ஜனங்கள் மேல் ஆண்டவர் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா ஷந்தரா கதலபா ரபலா கஷந்தரபா. எத்தனையோ கடன் போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், எத்தனையோ அவமானங்கள், நிந்தைகள், டிப்ரெஷனில் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு ஒரு சுகத்தை கத்த தரும்படி ஆகும். ஹல்லேலூயா. பலன் வருகிறது, பலன் வருகிறது. உங்களுக்கு கத்தர் சம்பாதிக்கிற பலத்தை தருகிறார். கத்தர் கடன் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பலனை கத்த தருகிறார். நெருக்கத்தில் ஒரு பெருக்கம் என்கிற பலத்தை கத்த தருகிறார். உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடுகிற ஒரு பலத்தை கத்த தருகிறார். நீங்கள் விசுவாசித்தால் ஆமேன்னு சொல்லி கத்தரை துதிங்க பார்க்கலாம். சந்தராக தலாபா. ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் உங்கள் வீட்டுக்குள்ள அந்த பலன் வருகிறது. அல்லது உங்கள் சரீரத்துக்குள்ள பலன் வருகிறது. உங்கள் கர்ப்பப்பையில் ஒரு பலன் வருகிறது. உங்கள் கண்களில் ஒரு பலன் வருகிறது. உங்கள் காதுகளில் ஒரு பலன் வருகிறது. உங்கள் இருதயத்தில் ஒரு பலன் வருகிறது. ஒரு அப்பா சந்தா லக்கா. உங்கள் தலை மேலே ஒரு பலன் வருகிறது. ஓ ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் முழுவதுமாய் ஒரு பலன், பலன், ஒரு மகிமை என்கிற பலன் வருகிறது. ஹல்லேலூயா. ஓரபா சந்தரியா கதலனா சந்தரபா கபாபா. பலன் தாருமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பலன் தாருமே. இந்த ஆராதனைக்குள்ள வந்திருக்கிறவங்க மேல அந்த பலன் வருகிறது. எனக்கு யாரும் இல்லையே, தனித்து விடப்பட்ட நிலைமையில நிற்கிறீங்களா? தனித்து விடப்பட்ட நிலைமையில கர்த்தர் உங்க கையை பிடித்து பலனோடு நடத்த உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆண்டவரே, என் ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும், செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு பெண்கள் ஆராதனையும், புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் ஆராதனையும், வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பரிசுத்த உபவாச ஜெபமும் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நடைபெறும். நீங்கள் வேறெந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் செல்லாதிருந்தால் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் சபையின் முகவரி: வானத்தின் வாசல் ஏஜி சபை, KTC டிப்போ பின்புறம், ரகுமத் நகர், முத்தமால் காலனி, தூத்துக்குடி 2. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.